Greeting students, இன்னையிலிருந்து second unit start பண்றோம். Second unit title வந்து control statements and arrays. So control statement ஒரு part, arrays அது ஒரு part. Control statementனா என்ன அப்படின்னா if statement, switch statement, go to, break, for, while, do loop இந்த மாதிரி நிறைய statements இருக்கு. இந்த statements எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா தான் programming நல்லா எழுத முடியும். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸும் சரி இந்த அரேஸும் சரி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த யூனிட் சின்ன யூனிட் தான், அதாவது இதில் வெறும் ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரி தான் வரும். நீங்கள் ப்ரோக்ராமிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த தியரியை மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, உங்கள் பாட்டுக்கு தானாக எழுதுவீங்க. ஸோ அதனால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன் இதை கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா லைன் பை லைனாக வரிசையாக போகும். ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணும், செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணும், தேர்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு வரிசையாக இப்படியே தான் போகும். இப்படி வரிசையா போறத நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது ஏன் விருப்பத்துக்கு அது எக்ஸிக்யூட் பண்ணணும், அந்த எக்ஸிக்யூஷன் வரிசையா போறத நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறனால தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் சொல்றோம். அதாவது ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒரு பர்டிகுலர் லைன் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது, அதை ஜம்ப் பண்ணி போகணும். இல்லை அப்படின்னா ஒரு சில லைன் மாத்திரம் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை அப்படின்னா ஒரு வேரியபிளை வச்சுக்கிட்டு அது ஏதாவது ஒரு கேட்டகரியில் ஃபிட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் மார்க் இருக்குது, உங்கள் மார்க் வந்து 90க்கு மேலே இருந்தால் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மார்க் வந்து 60க்கு மேலே இருந்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். உங்கள் மார்க் வந்து 50லேருந்து 60க்குள்ளே இருந்தால் செகண்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். 40லேருந்து 50க்குள்ளே இருந்தால் தேர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். 40க்கு கீழே இருந்தால் ஃபெயில் அப்படின்னு சொல்கிறோம். மார்க் ஒன்று தான். உங்கள் மார்க்கு ஒன்று ஃபர்ஸ்ட் கிளாஸில் போய் உட்காரும், இல்லை செகண்ட் கிளாஸில் போய் உட்காரும், இல்லை தேர்ட் கிளாஸில் போய் உட்காரும், இல்லைன்னா ஃபெயிலில் போய் உட்காரும். ஸோ அந்த 4ல் ஏதோ ஒன்றில் தான் போய் உட்கார முடியும். 4லையோ அல்லது 2லையோ அல்லது 3லையோ போய் உட்கார முடியாது. ஏதாவது ஒரு கண்டிஷனில் தான் போய் உட்கார முடியும். இந்த மாதிரி ஒரு வேல்யூவை வச்சுக்கிட்டு 4-5 பிரான்ச்சாக பிரித்து ஏதாவது ஒரு பிரான்ச்சில் கொண்டு போய் உட்கார வச்சோம்னா அதை பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஒரு வேல்யூ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறத பொறுத்து ஏதாவது ஒரு கேட்டகரியில் போய் உட்காரதுக்கு பேர் பிரான்ச்சிங். இப்போ கிரிக்கெட் விளாட்றாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆகிற வரைக்கும் அவன் எடுக்கிற ரன்னை நம்ம கவுண்ட் பண்ணணும், அவன் ஃபேஸ் பண்ணுற பாலை கவுண்ட் பண்ணணும், அவன் அடிக்கிற 4 கவுண்ட் பண்ணணும், அவன் அடிக்கிற 6 கவுண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அதாவது ஒவ்வொரு பாலையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும், அவன் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு பாலையும் கவுண்ட் பண்ணணும். இது எது வரைக்கும் போகணும்? அவுட் ஆகிற வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒரு சில செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து அவன் எடுக்கிற ரன்னு, ஃபேஸ் பண்ணுற பால், அடிக்கிற 4, அடிக்கிற 6 இதெல்லாம் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் லூப்பிங்னு அர்த்தம். இப்போ வெறுமனே நான் அந்த பிரான்ச்சிங்கோ லூப்பிங்கோ யூஸ் பண்ணலன்னா வரிசையாக போகும், எக்ஸிக்யூஷன் வரிசையாக போகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த கண்டிஷனை வச்சுக்கிட்டு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை மாத்திரம் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறேன், அல்லது ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை ஏதாவது ஒரு கேட்டகரியில் மாத்திரம் ஃபிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் இதை கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபார் லூப், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வைல், டூ வைல், அந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? சரி. ஸோ based upon the decision, என்ன லாஜிக்கல் டிசிஷன் வருதோ அதை வச்சுக்கிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால இதை வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். சரியா? இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் பிரான்ச்சிங் நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், லூப்பிங் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். பிரான்ச்சிங் அப்படின்னா 4 பிரான்ச்சில் 4 கேட்டகரியில் ஏதோ ஒன்று தான் ஃபிட் ஆகும். லூப்பிங் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? சரி. ஃபர்ஸ்ட் சிம்பிளா இஃப் எல்ஸ்னு இங்கே டைட்டில் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் மொத்தம், இந்த எல்சி இல்லாம வெறுமனே இஃப் ஸ்டேட்மெண்ட் மொத்தம் பார்க்க போறோம். சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல என்ன இருக்கு? ஸோ இதான் சின்டாக்ஸ். இஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அதாவது ஒரு கிரேட்டர் தென், ஸ்மாலர் தென், ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அந்த மாதிரி செக் பண்றோம் இல்லையா, ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம்ல, அதான் இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல வருது. சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் அல்லது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதை அப்படியே விட்டுட்டு வெளியில் வந்துடும்.
இப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் மஸ்ட் பி பிளேஸ்ட் இன் parentheses, ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வைக்கணும். சரியா? In this form, the statement will be executed only if the text expression is true. If the text expression is false, the statement is ignored. சரிங்களா? ஸோ இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது இக்னோர் ஆயிரும். இதில் என்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா, ஸோ வழக்கம் போல் இந்த ஹெடர் ஃபைல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வாய்டு மெயின் மார்க்கை வாங்குகிறேன். மார்க் 35க்கு மேலே இருந்தால் பாஸ்ன்னு பிரிண்ட் பண்ணுறோம், இல்லைன்னா விட்டுறோம். 35க்கு மேலே இருந்தால் பாஸ் சக்ஸஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா விட்டுறோம். ஸோ மார்க்கை வாங்குகிறோம். மார்க் 35க்கு மேலே இருந்தால் இதுக்குள்ளே வரும். பிரிண்ட் ஆஃப்ங்கிறதா இந்த ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளே வரும். மார்க் 35 கீழே இருந்தது அப்படின்னா இந்த லுப்புக்கு போயிடும், ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். சரி, அதாவது இப்போ ஒரு உதாரணம், இதுக்கு நான் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் சக்ஸஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா மார்க் 35க்கு மேலே இருந்தால் மட்டும்தான். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இது எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? சரி, இப்போ இதே நான் உங்களுக்கு ப்ரோக்ராம்லேயே ரன் பண்ணி காட்டுவேன். ப்ரோக்ராமில் ரன் பண்ணி காட்டுறப்ப வெறுமனே இதே எக்ஸாம்பிளை திரும்ப திரும்ப சொல்ல வேணாங்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப என்ன அடுத்த வீடியோவில் அது வரும். அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செலெக்ஷனுக்கு போகிறோம். ஒரு ஃபிசிக்கல், அதாவது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி செலெக்ஷனுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோமே. அதில் எல்லா ஸ்டூடெண்ட்டும், டிகிரி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணுவாங்க. அதில் அவன் ஸ்போர்ட்ஸ் குவாட்டாவில் வந்தான் அப்படின்னா அவனுக்கு போனஸ் மார்க்னு கொடுக்குறோம். ஸ்போர்ட்ஸ் குவாட்டா இல்லை அப்படின்னா அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கிறானோ அந்த மார்க் தான். அப்போ இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறோம். கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியான்னு செக் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியாக இருந்தால் இங்கே உள்ளே வரணும். அவன் மார்க் என்ன மார்க்கோ அதில் ஒரு போனஸ் மார்க்கை சேர்த்து அவனுக்கு புதுசாக மார்க் கொடுக்குறோம். அவன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இல்லை அப்படின்னா இந்த ஹோல் பார்ட்டை அப்படியே விட்டுட்டு அடுத்துக்கு போயிடும். சரியா? ஸோ அதைத்தான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அந்த வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூனா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா? இது வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பார்க்கறது இஃப் எல்ஸ். அதாவது ட்ரூனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸ்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணு. ட்ரூனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணு, ஃபால்ஸ்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ இது எப்படி எழுதணும்? இஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், ஒரு ஓப்பனிங் பிரேஸ் அவசியம் இருக்கணும், க்ளோசிங் பிரேஸ் அவசியம் இருக்கணும். இதெல்லாம் நேராக எழுதி பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆரம்பித்த மாதிரியே முடிச்சிருக்கிறோமான்னு தெரியும், இந்த பிரேஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு தெரியும். இது ஸ்டேட்மெண்ட் பிளாக். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை 100 ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்னாலும் இருக்கலாம். இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வழக்கம் போல் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ளேயே போகாது, நேராக கண்ட்ரோல் இந்த எல்ஸுக்கு வந்துடும். ஸோ கண்டிஷன் ட்ரூனா இது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ்னா நேராக இங்கே வந்துடும். இங்கே என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். சரியா? ஸோ வழக்கமாக ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் ஒவ்வொரு இஃப்க்கும் எல்ஸுக்கும் கொடுக்கணும். சரியா? இல்லைன்னா எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் காட்டும். எப்படி மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இஃப் ஆரம்பித்து முடிக்கிற இடத்துல ஓப்பனிங் பிரேஸ், முடிக்கிற இடத்துல க்ளோசிங் பிரேஸ். எல்ஸுக்கும் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு ஓப்பனிங் பிரேஸ், முடிக்கிற இடத்துல க்ளோசிங் பிரேஸ். அவசியமாக வழக்கம் போல் எல்லாமே செமிகோலன் வச்சு முடிக்கணும். ஆனால் இங்கே செமிகோலன் வைக்கக்கூடாது, இங்கே செமிகோலன் வைக்கக்கூடாது. சரியா? ஸோ ரெண்டு கண்டிஷன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த பார்ட், ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த பார்ட். எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ அதான் இங்கே இருக்குது. டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் 1, அதாவது இது. டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ்னா ஸ்டேட்மெண்ட் 2, இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சரி, இதில் வந்து உங்கள் மார்க்கை வாங்குகிறோம். அதாவது ஹையர் ஸ்டடீஸ், ஃபாரினில் போய் ஸ்காலர்ஷிப்போட ஹையர் ஸ்டடீஸ் போகிறான்னு வச்சுக்கோமே, அவனுக்குலாம் வந்து 90% மேலே இருந்தால் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அதை செக் பண்ணுறோம். பெர்சன்டேஜ் வாங்குகிறோம், ஃப்ளோட் பெர்சன்டேஜ் போட்டு வாங்குகிறோம். என்டர் யுவர் பெர்சன்டேஜ்னு ஸ்க்ரீனில் வருது. நீ கொடுக்குற மார்க்கை ஸ்கேன் பண்ணி அந்த வேரியபிளை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து செக் பண்ணுறேன்.
பெர்சன்டேஜ் 90க்கு மேலே இருந்தால் அட்மிட் பண்ணுறோம். இல்லைன்னா என்ன அர்த்தம்? 90க்கு கீழே இருக்குன்னு அர்த்தம். 90க்கு கீழே இருந்தால் உனக்கு அட்மிஷன் இல்லை. 90க்கு மேலே இருந்தால் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் உனக்கு அட்மிஷன் கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா அட்மிஷன் இல்லை. ஸோ இந்த 2 கண்டிஷன் தான். சரியா? ஸோ ஒரு இஃப் ட்ரூ ஆச்சுன்னா, ஒரு ஃபால்ஸ் எல்ஸ், அதான் எல்ஸ் பார்ட். ஸோ இது சிம்பிளாக இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ இப்போ என்ன பார்த்துருக்குறோம்? ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்குறோம், ஒரு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துருக்குறோம். ஸோ இங்கே வந்து வெறுமனே இஃப் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ஒரு இஃப் எல்ஸும் பார்த்துருக்குறோம். ஓகேவா? சரி, அடுத்ததில் வந்து அடுத்த வீடியோவில் நெஸ்டிங் ஆஃப் இஃப் எல்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன்.